திருமயம் அருகே பூட்டியிருந்த வீட்டின் ஜன்னலை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்த ராங்கியம் கடைவீதி பகுதியை சேர்ந்தவர் அழகர்சாமி. இவர் LIC முகவராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு வசந்தி என்ற மனைவியும் சின்னையா என்ற மகனும் ஜெயா என்ற மகளும் உள்ளனர். மகளுக்கு திருமணமாகி சென்னை மற்றும் மதுரையில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவரான ஜெயா சொந்த வேலையாக வேலூருக்கு சென்றார். அவருக்கு உதவியாகவும் குழந்தையை பார்த்து கொள்வதற்காகவும் மனைவியுடன் அழகர்சாமி வேலூர் சென்றுள்ளார். இவர்கள் எப்போது வெளியூர் சென்றாலும் வீட்டின் முன்புள்ள மளிகை கடையில் சாவியை கொடுத்துவிட்டு செல்வது வழக்கம். அதேபோல் இந்த முறையும் கதவு சாவியை மளிகை கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர். இதனிடையே வழக்கம்போல் அழகர்சாமியின் வீட்டிற்கு விளக்கு போடுவதற்காக கதவை திறந்து உள்ளே சென்ற மளிகை கடைக்காரர் அங்கு ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து அழகர்சாமி பனையப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஆய்வு செய்தபோது பீரோக்களை உடைத்து 80 சவரன் நகை, 5 கிலோ வெள்ளி பொருட்கள், 1.5 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக பனையப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.